எப்பெல்லாம் மழை பெய்யும் நினைச்சு ஸ்கூலுக்கு லீவ் விடுறாங்களோ அடுத்த நாள் அழகா மழை வராம வெயில் வெளுத்து வாங்கிருது. என்னடா மயிலே மயிலே மழை வருமா மயிலேன்னு பார்த்தா அவங்களும் தோகையை விரிச்சு ஆடின மாதிரிலாம் இல்ல. கிளைமேட்டும் பார்த்தா அது இஷ்டத்துக்கு மழை பெய்யுது, அது இஷ்டத்துக்கு வெயில் அடிக்குது, ஒண்ணுமே புரியல. அப்படியே இன்னைக்கு வெளியே சாப்பிட்டுக்க சொல்லிட்டாங்க, வீட்டுல எதுவும் செய்யலன்னு சொல்லி பிரியாணி வாங்கிட்டு வந்து ஒரு புடி பிடிச்சிட்டேன். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு சட்டுன்னு வேலையிலேயே உட்காந்துட்டேன். 4 மணி நேர வேலைக்கு பிறகு டோம் டாக்ன்ற ஒரு பிராண்டோட இந்த சோப் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கு. என் ஒய்ஃப் ஒன்னு நான் ஒன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி ஃபேஸ் கிட்ட தான் இப்ப யூஸ் பண்றோம். ப்ரொமோஷனாலே பொதுவா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நம்ம ஒப்பிக்கிறது. நம்ம மட்டும் இல்ல, அதே ஸ்கிரிப்ட் தான் எல்லா யூடியூபர்ஸும் ஒப்பிப்பாங்க. பட் நம்ம இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டா நமக்கு என்ன கூட குறை இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு மாசம் கழிச்சு கூட உங்களை அலர்ட் பண்ணி விட்டுறலாம்னா நான் ஒன்று என் ஒய்ஃப் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாராச்சும் இந்த சோப்பை ஏதாச்சும் யூடியூபர்ஸ் ப்ரோமோட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்க ரிவ்யூ எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ் பண்ணும் போது 2 நாளைக்கு எனக்கு நல்லா இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்புறம் அப்படியே ஐபோனுக்கு முன்னாடிலாம் லைட்னிங் கேபிள் ஒன்று உண்டு, அது வாங்க வேண்டியது. என்னன்னா சில நேரம் நம்ம வாங்கிட்டு வந்துருவோம், ஆனா ஒர்க் ஆகாம போயிடும். அதே மாதிரி நான் புதுசா வாங்கிட்டு வந்தது ஒர்க் ஆகல. சரின்னு கிரிட்டுன்னு கிளம்பி அந்த கேபிள் ரிட்டர்ன் பண்ணிட்டு அதே கடையில வேற ஒரு கேபிள் வாங்கிட்டேன். அப்படியே ஃப்ரெண்டு கிட்ட பழசு ஒன்று இருந்துச்சு, அதையும் வாங்கி சரின்னு நான் வாங்கிட்டு வந்த புது கேபிளையும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஃப்ரெண்ட்ட வாங்கிட்டு வந்த பழைய கேபிளையும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். பிசில இருந்து ஐபோன்ல அந்த கேபிளை கனெக்ட் பண்ண ஐபோனோட ஸ்கிரீன் பிசில தெரியணும். போயிட்டு வந்ததுக்கு பெட்ரோல் வேஸ்ட், வாங்கிட்டு வந்த கேபிள் காசு வேஸ்ட். சரி ரைட்டு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளியில போட்டான் பாருங்க, சரியான குளிர் நண்பர்களே. மழை நேரத்துல நீங்க எப்படி குளிப்பு துவைப்புலாம் உண்டா இல்ல மழையை காரணம் காட்டி ஸ்கிப் பண்ணிடுறதா?